நியாயக்காரனா தான் நான் உட்கார்ந்து. நியாயக்காரன் நீ பெரிய முன்சிப் பாரு, திராசு முனையில தீர்ப்பு சொல்லிட்ட. பொய் சொல்ற திருட்டு பயலுக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னீல, போடா அறிவு கட்டவனே. வீரப்பா, தர்மத்துக்கு நியாயத்துக்கு தலைகுனிஞ்ச உன் சிநேகிதனுக்கு நீ இப்படியா தண்டனை கொடுக்கிறது? எதுடா நியாயம்? எதுடா நியாயம்? நண்டு வலையில போன தண்ணியை தடுத்து உன் முறத்தண்ணியை காப்பாத்தனான என் மகன், அது நியாயம் இல்ல? இந்த வட்டத்திலே அதிகமா படிச்சவன் என் மகன், அவனை 10 பேருக்கு மத்தியில நெடுஞ்சாங்கால விட வச்சிய, அதுவா நியாயம்? நெஞ்ச தொட்டு பாரு, உன் மகனா இருந்தா அப்படி உனக்கு மனசு வருமா? நீயா நியாயம் தெரிஞ்சவன்? நீயா எனக்கு சிநேகிதன்? வெட்கம் மானம் இல்லாம என்னோட பேச வந்துட்டு தம்பி. ஊரானுங்க போடுற மாலையும் கழுத்துமா நாட்டாமக்காரங்கிற பேரால மாலை தட்டிக்கிட்டு தனியா பிசாசு மாதிரி நடமாடு. இல்லப்பா, இனிமே நான் நாட்டாமக்காரன் இல்லை. நியாயத்துக்கு கட்டுப்பட்ட அந்த நியாயம் என் சிநேகிதனையே என்கிட்ட இருந்து பிரிக்கக்கூடிய பிசாசுங்கிறது எனக்கு இப்பதான் விளங்குது. அதனால அந்த பதவியை நான் விட்டுடுறேன். இனிமே எனக்கு நியாயம் வேண்டாம், நீதி வேண்டாம், நீதான் வேணும். நீ ஒருத்தம் மட்டும் என் சிநேகிதனாய் இருந்து சிரிச்ச முகத்தோட முத்தையான்னு கூப்பிட்டா அது ஒண்ணு எனக்கு போதும். தம்பி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், உன் காலில் விடுறேன். நீ விட்டுட்டு போகாத தம்பி. அப்பா, தம்பி இருப்பா, நீங்க எங்களை அடையுங்க, உதங்க, என்ன வேணுமானாலும் செய்யுங்க. எங்களை விட்டு பிரிஞ்சு போகாதீங்க. சிவகாமி இல்லைன்னு நான் செத்து போயிடுவேன். ஓன அடிப்ப பாக்குறதுக்கு நாலு ஆளு அளவுக்கு கிடக்காம பாரு, அவங்க போய் அடிச்சுக்கோ. அப்பா, கோபத்துக்கு ஒரு எல்லை உண்டு. டேய், அந்த எல்லையை மீறி குமி போயிருக்கிறா, மரியாதையா வந்து பாரு. போறீங்க. இந்த ராஜானே, ஐயா, இந்த பத்திரம் என் வீட்டையும் நிலத்தையும் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு கல்லுப்பட்டிக்கு வா, கையெழுத்து போட்டு தரேன். அதிகாலையிலே அக்கான்னு கூப்பிட்டு என்னை எழுப்புவீங்க. அந்த அன்பு குரலை நீ எப்போது கேட்பேன்? அந்த நேரத்திலே உன் கையால எண்ணெய் ஊத்து என் வீட்டு நல்ல விளக்கை எரிய வைப்பே. அக்கா, உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன்? ஏய் சிவலாமி, அக்கா போயிட்டு வரேங்க. போயிட்டு வா அக்கா. ராமு வாடா. நீ என்னை விட்டுட்டு போறியாடா? இல்லடா, அவங்க எல்லாம் போட்டும் நான் உங்க கூடவே இருக்கேன். என்னடா புலம்பிக்கிட்டு போடுறாங்க? சோமு, பெரியப்பா, இவ்வளவுக்கு நான் தானே காரணம். என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா, மன்னிச்சிருங்க. என் செல்வமே. டேய் மாணிக்கம், நான் போயிட்டு வரேன் பெரியப்பா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா மாணிக்கம். டேய் சுப்பிரமணியா, அந்த வண்டி வா. என்னடா சும்மா பேசிட்டு கடாது? பின்னாடி வா. குடிச்சுதான் பாருங்களேன், மனசு மறுபடியும் சரியா வருதா இல்லையான்னு. இன்னொரு தடவை அவரை பார்த்து சந்தோஷப்பட முடியாத என் மனசு உன் காஃபி மாத்தடமாக்கும். பொடி பைத்தியக்காரி. அம்மா, அவர் எங்க இருக்காரு அதையாவது சொல்லுங்களேன், தூது போயாவது உங்க துன்பத்தை தீக்கிறேன். அவர் எங்க இருக்காருன்னு தெரியலையே சிங்காரி. இது நடி, இது கூத்தா இருக்குது. விலாசம் தெரியாமையா காதலிச்சீங்க? ஏமா, அவர் என்னதான் சொல்லி உங்களை இப்படி மயக்கினாரு, அதையாவது சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். போடி, வெக்கமா இருக்குது. அட பரவாயில்லையா, வெக்கமா இருக்குதா? இந்த காலத்து காதலுக்கு வெக்கம் கூட இருக்குதா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏமா, இந்த பாருங்க, என்ன இப்படி பாருங்க, அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு தேடி உங்ககிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சிடுறேன். போருமா? இந்தாங்க, முதல்ல இந்த காப்பி சாப்பிடுங்க. அப்பா, என்னம்மா ஒரே பச்சை தண்ணியா போயிடுச்சு. பச்சை தண்ணியா போயிடுச்சா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏன்னா ஏற்கனவே கொதிச்சு கிடக்குறவங்க மனசுல இன்னும் சூடா ஊத்தலாமா? பரவாயில்ல, சும்மா சாப்பிடுங்கம்மா. போடி.
அம்மா புதுசா வயல் வாங்கி பொன்னேர் பூட்டி வேலை நடக்குது. நீ பாட்டுக்கு என்னம்மா இங்க அழுதுகிட்டே இருக்கிற? ஏம்மா அப்பா ஏதாவது சொன்னாரா? சொல்லம்மா. மாணிக்கம், உங்க அப்பா எவ்வளவு கோபக்காரரா இருந்தாலும் அவரை அனுசரிச்சு போகணும்னு எனக்கு அடிக்கடி உபதேசம் பண்ணுமே. அந்த கண்ணம்மாக்காவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. இப்போ எனக்கு கூட பெரியப்பா ஞாபகமாவே இருக்குதம்மா. என்ன செய்யலாம்? அம்மா நான் மறுபடியும் வயலுக்கு போனோம். அப்பாவும் சோமுவும் அங்கேயே இருக்கிறாங்க. நீ எங்களுக்கு மத்தியானம் சோறு கொண்டாடுறியா? நான் வர்றேன்ம்மா. சரிப்பா. அழாதீங்கம்மா. என்னங்க, உங்களே தானே? முந்தி மாதிரி விவசாயத்தை கூட சரியா கவனிக்காம இப்படியே முகத்தை கவுத்திக்கிட்டு இருந்தா எப்படி? உடைஞ்சு போனது இனிமே ஒட்டவா போகுது? உருவமாயிருக்கிற பொருள் எல்லாம் ஒரு நாளைக்கு உடைஞ்சுதான் போகும். ஆனா சிநேகிதத்துக்கு உருவமே கிடையாது கண்ணம்மா. அது உடைஞ்சு போக நியாயமே இல்லை. அப்பா, நான் சோமுவை பார்க்கணும், இல்லைன்னா சோறு கூட திங்க மாட்டேன். பாத்தியா கண்ணம்மா, இந்த அன்புதான் என்னையும் ஆட்டி வைக்குது. இல்லைன்னா வீரப்பனை மறுபடியும் பார்க்கணுங்கிற ஆசை என் மனசை இப்படி ஒவ்வொரு நிமிஷம் தொலைக்குமா? ஏய் மாணிக்கம், கலப்பைய நல்ல நூல் பிடிச்ச மாதிரி லைனா ஓட்டுறா. விவசாயம் நல்ல செழிப்பா வரணும். எங்கடா மாட்ட ஓட்டுற? மாணிக்கம், ஏப்பா வேற பத்தி எப்படி வந்துட்டீங்க? அந்த ஊர்ல பாசனம் சரியில்லைன்னு நிலங்கள்லாம் சரியா விளையல. அதனாலதான் இந்த ஊர்ல கொஞ்சம் நிலம் வாங்கிட்டோம். இது எங்க பாட்டம் ஊர் பாருங்க, சொந்தத்துல வீடு இருக்குது, அவ்வளவுதான். ஓ சரிதான் சரிதான். சிங்காரி, என்னது? நீ இப்படி தினமும் பாத்திரத்தை தொடக்கிறிய தவிர இதோ பிறகு என் கண்ணீரை நீ தொடச்சிருக்கியா? கண்ணீரை துடைக்கணுமா? தொடைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நீ தொடக்காம போனாலும் போகுது. என்னது இது? காதல் அட்வான்ஸ். அப்படின்னு பாக்கு. ஓஹோ, பரிசம் போட வந்துட்டீங்களா? இல்ல, மைசூர் பாக். மைசூர் பாக்கா? யோ, ஓ ஆரம்பிச்சிட்டியா? பிச்சிட்டம். பியி இந்த ஐயா, மைசூர் பாக்கு குடுக்கற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத, வேற எங்கேயாவது கொண்டு வச்சுக்கோ. நீ நினைக்கிறது தவறு. இந்த மாதிரி பொட்டளத்திலேயே லவ்வே வளர்த்தவங்க கோட்டான கோட்டி. அவங்களை நான் பின்பற்றேன். யோ, காதல் கீதல்னா கண்ணை வீங்கிடுவீங்க. கண்ணமன்ன உன்னாலே என் மனசெல்லாம் வீங்கி போயிருக்கேன். டாக்டர் மன்மதங்கிட்ட போனேன், போய் எக்ஸா போட்டோ எடுத்தேன். என்னது எக்ஸா போட்டாவா? அதென்னது எக்ஸா? அதான் சதைக்குள்ள இருக்கிற எலும்பு வெளியே தெரியுமே, அந்த போட்டோ. ஓஹோ, எக்ஸ்ரேவா? வாயில் நுழையுது, எனக்கு நுழைய மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் அவரு சொன்னாரு, ஆபரேஷன் பண்ண முடியாது, அன்புங்கிற மருந்தை தடவித்தான் அதை குணப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், முட்டல்ல புடிச்சுக்கிட்டேன், அன்புங்கிற மருந்து எங்க கிடைக்கும்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அழகு சிங்காரி கிட்ட தான் கிடைக்கும்னாரு. நாங்கிறத மூச்சா பிடிச்சேன், ஒரே ஓட்டமா வந்தேன். கிடைக்குமா? கிடைக்கும். அம்மா அம்மா அப்பா, இன்னொரு தடவை சொல்லு. கிடைக்கும். ஐயோ ஐயோ ஐயோ, அது ஒண்ணு போதும், நீ சொல்லியாச்சுன்னா எனக்கு கிடைச்சாச்சு. டே சின்ன தம்பி, டே நீ மகா அதிர்ஷ்டசாலிடா. முதல்ல இந்த பொட்டலத்தை அவுத்து நீ இதை சாப்பிடும், முதல்ல கொஞ்சம் சாப்பிடு.
ஐயோ என்ன இனிப்பு என்ன இனிப்பு. இந்த மாதிரி நீ கொஞ்சம் சாப்பிடு. எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிடு. இந்த பாரு, முதல்ல காணி நிலம் வாங்கிக்கோ, என்ன கண்ணாலம் பண்ணிக்கோ, அப்புறம் இதெல்லாம் சாப்பிடு. அட பைத்தியமே, இந்த மாதிரி காதல் சீசனில் தான் இதெல்லாம் கிடைக்கும். கல்யாணம் முடிஞ்ச பிற்பாடு காரா புந்து விட கிடைக்காது தெரியுமா? வேண்டாம், இந்த வந்ததே வேண்டாம். வேண்டாம், சும்மா சாப்பிடு. வேண்டாம் சொல்லு. என்ன தம்பி, இப்பதான் சாந்தை வச்சு செங்கல்ல வச்சு அஸ்திவாரத்தை கிளப்புற இந்த சமயத்தில் இந்த மகா மோசமான பைய கூப்பிடுறானே. இந்த மாதிரி சன்னியாசம் வாங்குற பசங்கள்கிட்ட வேலை பாக்குறத பார்க்கல, எங்கேயாவது போய் உட்காரலாம். ஐயா, இந்த மனுஷன் ஒரு சத்தத்துல கூப்பிட்டா வரமாட்டானே. சீச்சி சீச்சி மன கட்டிட்டு எவன் மாறடி. ஐயா என்ன ஐயா பொய்யான்னுட்டு? ஏன் எத்தனை தடவை கூப்பிடுறத? ஒரு தடவை தானங்களை கூப்பிட்டீங்க? ஆமா, ஒரு தடவை தான் கூப்பிட்டேன். மண்ணா கட்டி ஆளு மூஞ்சி மாறட்டு. அரே கல்லுப்பட்டி, அட என்னையா சௌக்கியமா, எப்படி இருக்கிற? வீட்டில் குழந்தை குட்டி நீயும் மாடு கண்ணு எல்லாம் சௌக்கியம் தானே? ஏதாவது சாப்பிட்டியா? வா, ஏதாவது சாப்பிட்டு வருவோம். என்ன ஏது வர்றவனே எல்லாம் என்னமோ உபச்சரணை பண்ணிக்கிட்டு இருக்க, என்னமோ சாப்பிட்டியா புள்ள ஊட்டி பொண்டாட்டி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன ஏது இல்லைங்க, கேட்கக்கூடிய ஒரு என்ன அது கேட்கக்கூடியது? அவன் வந்த விஷயத்தை கேட்பேன், அதை விட்டுட்டு என்னமோ சாப்பிட்டியா வந்தியா போனியான்றிய. இனிமே கேட்கல. ஆமா ஆமா, என்ன சமாச்சாரங்க? யார கேக்குற? அவனை கேளையா? நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்களே? அதுக்கு தான் சொல்றேன், அவனை கேளுன்ட்டு நானே சொல்லி தொலைக்கிறேன். வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு அவனுக்கு வழி இல்லையா? விட்டுருங்க. என்ன சொன்னீங்க? விட்டுருங்களா? என்ன சொன்னீங்க? விட்டுருங்களா? விட்டுருங்க சொல்ற நீரு என்ன சொன்னீங்க? ஒரு தடவை தான் ஏன் சொல்லுவான், உனக்கு புரியறதுக்கு சக்தி இல்ல. நான் என்ன பண்றது? ஒரு தடவை தானுங்களா நீங்க சொன்னீங்க? அவனுக்கு வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு வழி இல்லையா? நீர் என்னடானா விட்டுருன்றீர். ஐயோ விடப்படாது. ஏப்பா, ஒரு வருஷ தவணையா முடிஞ்சு போச்ச, நீ என்ன நீ சந்தர்ப்பம் தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்கிற? உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கழிச்சுக்கிட்டு மீதியை கொடுத்தீங்கன்னா ஒரு பொட்டி கடையை வச்சுக்கிட்டாவது என் காலத்தை போக்கிக்க வேணுங்க. என்னது மீதியா? அது ஏது? என்னப்பா அது? அசலும் வட்டியும் சேர்ந்தா நீ இன்னொரு ஏக்கர் எனக்கு எழுதி கொடுக்கணும், என்னமோ மீதி கீதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஏதோ பாவம் புள்ள ஒட்டிக்காரன்னு சொன்னியன்னு இது போதும் நினைச்சேன். இந்தாப்பா, உனக்கு இஷ்டம் இருந்தா நிலத்தை கொடு, இல்ல பணத்தை கொடு. ஏழையோட சொத்தை அஸ்திவாரமாக்கி அதுல எழுப்புன எந்த பணக்கார கோட்டை நிலைச்சு நின்னது கிடையாதுங்க. நிலத்தை எடுத்துக்கங்க, நான் வர்றேன். கேட்டாலும் கேட்டான் ஒரு நல்ல கேள்வி. சும்மாரியா, இந்த பையன் மாதிரி எத்தனை பேர் என்கிட்ட பேசியிருப்பான். இதுக்கெல்லாம் நானும் அசர்றவன். இவன் மாதிரி ஒரு காலத்துல நானும் பேசிக்கிட்டு தானே இருந்தேன். நான் கேட்கலீங்களா? ஆமா, உன் முன்னால வந்து நான் பேசுறேன். இவன் பேசணும்னு உனக்கு புரட்சி மனப்பான்மை வந்துருச்சு போல இருக்கு. ஐயே, நாங்க நீங்க ஒண்ணு, நமக்கு எதுக்கு இங்க புரட்சியும் இறைச்சியும்? என்னமோ வறட்சி இல்லாம இருந்தா போதும். ஏயா வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கீரு? இந்த காளிங்கனை கல்லுப்பட்டிக்கு அனுப்பி. காளிங்கனை கல்லெடுத்து அடிக்கவா? அது ஆமாயா, கல்லெடுத்து அடிப்ப, உன் தொந்திய கலக்கிடுவான். ஆமா, காளிங்கனை கல்லுப்பட்டிக்கு அனுப்பி இந்த பையன் நிலத்துல பெரிய கிணறா ஒண்ணு வெட்ட சொல்லும். கிணறு எதுக்குங்க? உம்மா தூக்கி அதுல போடுறது. கிணறு எதுக்கு வெட்டுவாங்க? சொன்னதை செய்ய பையா. இந்த 1 ஏக்கர் நிலத்தை வச்சு அந்த கல்லுப்பட்டி கிராமத்தையே வாங்கல நான் கந்தசாமி. மாங்குடி கந்தசாமி பிள்ள துணிய வயல்ல அவ்வளவு பெரிய கிணத்தை விட்டுறாரு எதுக்கு? அட பணம் இருக்கிறவன் எதையும் செய்வான். வேலை பாருங்க. ஆமா, இங்க வந்து கிணத்தை விட்டுறத விட மாங்குடியிலே ஒரு குளத்தை விட்டுனாலும் ஜனங்களுக்கு சௌரியமா இருக்கு இல்ல? வைத்திகார பணம் இருந்து என்ன பண்றது? ஆமா ஆமா. எவ்வளவு பெரிய ஊத்து வருதுன்னு பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணி வந்து இந்த கிணறு நிறைஞ்சு நிக்க போகுது. இனிமே பக்கத்து விவசாய கிணத்துல எல்லாம் தண்ணி இல்லையேன்னு குய்யோ முறையோட அழுக போறாங்க. சிங்காரி, சிங்காரி, சுட சுட ஒரு செம்பு வெந்நீர் கொண்டா குடிக்கணும். சிங்காரி ஒய்யாரி சேவை தந்திட வந்த பூவை எங்கித பரிமள சிங்காரி ஒய்யாரி
இந்த ஜகத்தை மயக்க வந்த முகத்தை படைத்திட்ட சிங்காரி ஒய்யாதி ஒய்யாதி ஒய்யாதி. நெருப்ப வாரி கொண்டாந்து கொட்டி போடுறேன். போகாதே போகாதே போகாதே, நில்லு 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 நில்லு. என்னது கொட்டு. அப்படியாவது காதல் நெருப்பிலே இருந்து சாம்பலாகி கருகி போன பிறகாவது இந்த கட்டை நாட்டில் ஒரு பெரும் காதல் தியாகி என்று புகழட்டும், அப்புறம் செலவைக்கட்டும், பிறகு கோவில் கட்டி கும்பிடட்டும், இன்னும் என்னென்னமோ செய்யட்டும். அப்படி ஒரு சரித்திரத்தை நான் உண்டு பண்றேன் பாரு. ஐயா, சரித்திரம் இருக்கட்டும், முதல்ல உன் தரித்திரத்தை போய். அது எப்படி போகும்? தனலட்சுமி ஆகி உன்னுடைய கடைக்கண் பார்வை எனக்கு வேண்டாமா? என்னது? அதுக்காக உன் ஓரக்கண்ணால ஒரு பார்வையும், ஐயோ, சிரிப்பு ததும்பி உதட்டை வச்சுட்டு ஒரு சிரிப்பும் கலந்து கலந்து அட்டான்னு ஒரு வார்த்தை சொல்லு, அடுத்த நிமிஷம் நான் பேரன். என்னது? ஆமா, குபேரன். ஓ, குபேரனா? பரவாயில்லையா? குபேரன் பின்ன நம்ம சின்ன பேரன் நினைச்சியா? ஆனா அடடே, இவ்வளவு நடக்குது, நம்ம காவேரி காணுமே. திருச்சியில ஓடிக்கிட்டு. ஐயோ, அது அகண்ட காவேரி. என்ன? இது நம்ம வீட்டுல நின்னுட்டு வெட்டி சோத்தை சாப்பிட்டு ஓடாம உட்கார்ந்துகிட்டு இருக்கு, அந்த காவேரியை கேக்குறேன். புதுசா வெட்டி இருக்கிற கிணத்துக்கு போயிருக்கு. ராமு, ராமு, நில்லுடா நில்லுடா. தனியா வர பொண்ணை எப்படியாடா விரட்டுறது? என்னடா நீ? வாடா வா. அந்த காளிக்கு சொந்தக்காரர் இந்த காலதான். ஏன் வயலுக்கு வர்றவங்களை விரட்டுறதுன்னு வச்சிருக்கீங்களா? நான் யார் தெரியுமா? யாரு? ஓஹோ, இங்கிலாந்துக்கு போற ஏரோப்ளேன்ல இருந்து தவறு இங்க வந்து விழுந்துட்டீங்களா? ஆஹா, நிறுத்துங்க. மாங்குடி விராஸ்தார் கந்தசாமி பிள்ளை மகளோட பேசுறீங்க. அப்படியா? அதான் வாயில இருந்து கனல் கக்குது. நியாயம் தானே. அம்மா, உன் பேரு? காவேரி. அத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. காவேரியா? கரக்கட்டு. அதான் இப்படி சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி மாதிரி சீறி விழற. ஆமா, உங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதா? அதை எங்க எப்படி யாருக்கு கொடுக்கறதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆஹா, அதுதான் அந்த காளையை அப்படி வளர்த்து வச்சிருக்கீங்களா? அப்படி இல்ல, சாதாரண ஜனங்க கிட்ட அது ரொம்ப சாதுவா பழகும். ஆனா பணக்காரங்க உடம்புல பவுனஹங்க கிடக்கிற பளபளப்ப பார்த்தா கொஞ்சம் அப்படி இப்படி வெறிக்கும், அவ்வளவுதான். வாயை மூடுங்க. அம்மா, இந்த விரட்டல உன் வேலைக்காரிட்ட வச்சுக்க. ஆமா, இது வேலைக்காரின்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அம்மா, உங்க வீட்டுல சிங்காரின்னு ஒரு வேலைக்கார பொண்ணு இருக்குதுல்ல? ஆமா. அந்த பொண்ணுக்கு நீ எவ்வளவு சம்பளம் கொடுக்கற? சம்பளமா? அந்த பைத்திய வேலை செய்யற லட்சணத்துக்கு சம்பளம் வேற கொடுக்கணுமாக்கும். ஐயோ, பைத்தியமா? ஆமா, லேசா காதல் பைத்தியம். அப்படின்னா யாரோ மாணிக்கமா? அந்த ஆளு மாங்குடி மண்டபத்திடல கம்பு சண்டை போட்டு அடிபட்டு மயங்கி விழுந்துட்டாராம். அப்ப சிங்காரி அவருக்கு சிகிச்சை செய்தாளாம். உடனே அந்த கம்பு வீரர் அவன் மீது காதல் வலை வீசி விட்டாராம். அப்புறம் அதுல இருந்து அவர் ஞாபகமாவே இருக்கிறார். இன்னைக்கு பௌர்ணமி இல்ல? இன்னைக்கு பௌர்ணமி இல்ல? அந்த மண்டபத்திடல இன்னைக்கு ராத்திரி சிங்காரி கண்டிப்பா காதல் தவம் பண்ணுவா. ஐயோ பாவம். அந்த பைத்தியத்து மேல நீங்க ஏன் இவ்வளவு அனுதாபப்படுறீங்க? ஏனா நல்லா இருந்தவளுக்கு பைத்தியத்தை உண்டாக்கினதே நான் தானே. அப்படின்னா? அடியேன் தான் அந்த மாணிக்கம். ஓஹோ, இந்த மன்மதரை பார்க்கத்தான் அந்த ரதி அப்படி தவம் பண்றாளா? ஐயா மன்மதரே, இப்பவே போய் உங்க ரதி தேவிய வேலையில இருந்து நிறுத்திடுறேன். யம்மா யம்மா, பணக்கார ராணியே, காதல் ஓ அந்த புறத்துக்கு மட்டும் சொந்தம் இல்ல, இந்த வயலுக்கும் சொந்தம், அதோ வரிசையா தெரியுற அந்த குடிசைங்களுக்கும் சொந்தம். காதல் கஞ்சிக்கு வழி இல்லாதவளுக்கு காதலாம் காதல். பார்த்துடுறேன். ஆஹா, இந்த ஒயிலான நடைக்கு எதை உதாரணம் சொல்றது? அன்னநடைக்காரி, சின்ன இடைக்காரி,
ஆரோ ஒரு சிங்காரி அவ கோடாலி கொண்டைக்காரி சின்னாளப்பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி சின்னாளப்பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி படு சுட்டி அந்த குட்டி சின்னாளப்பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி சும்மா கிடந்த மனச அவ தொட்டு புட்டா இப்படி தொட்டு புட்டா ஆளை தூண்டி முள்ளு கண்ணை போட்டு வளைச்சு புட்டா ஆளை தூண்டி முள்ளு கண்ணை போட்டு வளைச்சு புட்டா சின்னாளப்பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி படு சுட்டி அந்த குட்டி இன்பமூட்டும் சின்னாளப்பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி சும்மா கடந்த மனச அவ தொட்டு புட்டா இப்படி தொட்டு புட்டா ஆளை தூண்டி முள்ளு கண்ணை போட்டு வளைச்சு புட்டா ஆளை தூண்டி முள்ளு கண்ணை போட்டு வளைச்சு புட்டா சின்னாளப்பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி படு சுட்டி அந்த குட்டி முன்னழகும் பின்னழகும் முத்தார பல்லழகும் பல்லழகும் என்னை அழைச்சதனாலே இருக்குமிடம் தேடி வந்தேன் ஏய் டோங்கர குட்டி சின்னாளப்பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி சின்னாளப்பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி படு சுட்டி கிணறெல்லாம் வத்தி போச்சு. அப்படியா? ஆமாண்ணே, எங்க அணுக்கு தண்ணியும் வத்தி போச்சு தம்பி. ஆமா, ஒரே சமயத்துல எல்லா கிடந்த தண்ணியும் வத்தி போச்சே, காரணம் என்னன்னு புரியலையா? அட போயா, அந்த கந்தசாமி புள்ள புதுசா ஒரு கிணத்தை ஆழமா வெட்டினாங்கல்ல, அதனால நம்ம கிணத்து தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. இப்ப புரியுதா? ஆஹா. ஆமா, இதுக்கு இப்ப என்ன செய்யறது? எல்லாரும் வாங்க, அந்த கந்தசாமி பிள்ளை கிட்டே போய் முறையிடும். சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எஜமா, நீங்க அவ்வளவு பெரிய கிணத்தை ஆழமா வெட்டினதுனால எங்க சின்ன கிணத்துல இருந்த தண்ணி எல்லாம் வத்தி போச்சுங்க. அதனால உங்க கிணத்துல உபயோகம் இல்லாம நடந்திருக்கிற தண்ணி எல்லாம் எங்க நிலத்துல வாங்கணுங்க. நியாயம் ஒரு வழி இருக்கப்பா. இந்த பாருங்க, என்கிட்ட ஏராளமா பணம் இருக்கு. குழந்தை குட்டிகளோட நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது வீணா இருவு போட்டியிலையா தூங்குவாங்க. எனக்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பணம் தேவையில்லை. ஆகையினால வட்டி இல்லாம உங்களுக்கு நிறைய கடன் தர்றேன். அந்த பணத்தை வச்சு நீங்க உங்க கிணத்தை எல்லாம் ஆழமா தோண்டி விவசாயத்தை பெருக்கிக்கணும். உங்களுக்கு எல்லாம் சொந்த நிலம் இருக்கா? ஏதோ தலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுங்க. அது போதும். அந்த நிலத்துகளை எல்லாம் 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ எனக்கு அனுபவ போக்கியத்துக்கு எழுதி கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற பணத்தை வாங்கிட்டு போகலாம். ஐயோ, அனுபவ போக்கியமா வைக்கிற சொத்து கடைசியில கைய விட்டு போயிடும்னு சொல்லுவாங்களே. அட நீ என்னப்பா, வட்டியே இல்லாத தர்மராஜன் கடன் கொடுக்கிறாரு, அதுக்கு எழுத்துலயாவது அனுபவ போக்கியம்னு ஒரு வார்த்தை இருக்க வேண்டாமா? நீ தான்பா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவனா இருக்கிற. காளிங்கா முதலாளி, எல்லாத்துக்கும் கலரை உடைச்சு விடு, குடிக்கட்டும். சரிங்க. சொல்றது என்னப்பா, இந்த காலத்துல வட்டியே இல்லாம இப்படி வேற யாரு கடன் கொடுப்பாங்க? நியாயம் தானே, நியாயம் தான். ஆமண்ணே, அன்னைக்கு நம்ம முனியன் சொன்னானே எசமா புல்லாதவர்னு, இப்ப பாத்தியா? அவன் கிடக்குறான் முனிப்பய.
உங்களுக்கெல்லாம் சம்மதம் தானே? சரி, நீங்கள்லாம் போய் அவங்க நிலப்பத்திரத்தோட தயாரா இருங்க. கணக்க புள்ளைய பணத்தோட நான் அனுப்பி வைக்கிறேன். ஏழை பங்காளர், விவசாய பாதுகாவலர் வள்ளல் கந்தசாமி பிள்ளை, வள்ளல் கந்தசாமி பிள்ளை, வள்ளல் கந்தசாமி பிள்ளை. யோ, எங்கய்யா காணான்னா இங்க படுத்திருக்கிரு? படுத்திருக்க இடிச்சு தள்ளிட்டு போனாங்களே. யாரு? ஆமா, இந்த பசங்க ஜே போட்டுட்டு என்ன இடிச்சு தள்ளிட்டு போனாங்களே. எதுக்கு வந்தானுங்க, எங்க போறானுங்க? எல்லா பயலும் அவன் நிலத்தை என்கிட்ட அடமான போக்கிய வச்சுட்டு போறானுங்க. ஐயோ பாவம், வந்ததே ஆபத்து. என்ன அபசகுனம் பிடிச்ச மாதிரி ஐயோன்றிய? கணக்குல என்ன இருப்புன்னு பாத்துக்கிட்டு கல்லுப்பட்டிக்கு போய் எல்லா பயல்களுக்கும் பணத்தை கொடுத்து விட்டு அவன் நிலத்தை என் பேர்ல எழுதி வாங்கிட்டு வரோம். அப்படியே ஒரு அமெரிக்கன் ஜம்பருக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வரோம். ஜம்பரா? ஆமா, நம்ம உள்ளூர் கடையில, டெய்லர் கடையில வாங்கிக்கலாம்ங்களே ஜம்பரு. இந்த பொம்பளைங்க போடுவாங்களே ஜாக்கெட் மாதிரி. ஆமா, ஜாக்கெட் புடவை மாதிரி. ஆளை பாரு, கிணத்தை ஆழமாக்குற மிஷினியா? தம்பி, கடனை வாங்கி பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. காரணம் யாரு? கடனை கொடுத்த அதே கந்தசாமி தான் எஞ்சின போட்டு அவங்க இடத்த இன்னும் ஆழமாக்கினான். நம்ம இடத்துல இருந்த கொஞ்ச நஞ்சம் தண்ணி சேர்ந்து உறிஞ்சிடுது. ஏதோ காரணத்தை வச்சுதான் அவன் கடன் கொடுத்தான். இல்லைன்னா அவனுக்கு ஏன் அவ்வளவு அக்கறை? அட போங்கப்பா, உங்களுக்கு எல்லாம் இப்பதான் புத்தி வந்துச்சா? வெற்றி வடிவேல் எடுத்தான், சுற்றி வந்த பகை முடித்தான், வற்றாத பொய்கை வளநாடு கண்டான், ஆறுபடை வீடு கொண்டான். வாழ வைத்த தெய்வம் தேவரை, வாழ வைத்த தெய்வம். அந்த வாழ வைத்த தெய்வம் தன்னை வணங்கிடுவோமே, குறவள்ளியம்மை நாயகனை பணிந்திடுவோமே. தேவரை வாழ வைத்த தெய்வம் தன்னை வணங்கிடுவோமே, குறவள்ளியம்மை நாயகனை பணிந்திடுவோமே. பழம் பன்னீர் சர்க்கரை தேனாபிஷேகம், பால் பழம் பன்னீர் சர்க்கரை தேனாபிஷேகம், பழனிய பன்மனம் துயர செய்திடுவோமே. மூவரை வாழ வைத்த தெய்வம் தன்னை வணங்கிடுவோமே, குறவள்ளியம்மை நாயகனை பணிந்திடுவோமே. புரிந்திடுவான் சிங்கார வேலன், உமாதேவியின் பாலல், தெய்வ யானையின் லோலன். அருளே புரிந்திடுவான் சிங்கார வேலன், உமாதேவியின் பாலல், தெய்வ யானையின் லோலன். அசுரர் குலம் அழிக்க தோன்றிய ஆறுமுகன், அசுரர் குலம் அழிக்க தோன்றிய ஆறுமுகன், கொண்டாரன் நாதன் தொண்டர் கொண்டாடும் பாதன், கொண்டாரநாதன் தொண்டர் கொண்டாடும் பாதன். அந்த வாழ வைத்த தெய்வம் தன்னை வணங்கிடுவோமே, குறவள்ளியம்மை நாயகனை பணிந்திடுவோமே. தேவரை வாழ வைத்த தெய்வம் தன்னை வணங்கிடுவோமே, குறவள்ளியம்மை நாயகனை பணிந்திடுவோமே. பணிந்திடுவோமே, 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 பணிந்திடுவோமே.
பிரசாதம் எடுத்துங்க. முருகா, போன வருஷ தைப்பூசத்தில் வீரப்பனோடு உன் கோவிலுக்கு வந்தேன். இந்த தைப்பூசத்துல அவன் என்னோட இல்லை. தனியா வந்து உன்னை தரிசிக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல முருகா. நீங்க இப்படியே தான் புலம்பிக்கிட்டு இருக்க போறீங்களா? முன்பின் தெரியாதவங்க ஒரு தடவை சந்திச்சு ஒரு நிமிஷம் பேசிட்டாலே அவங்கள ஆயுள் பூராவும் என்னால மறக்க முடியாது. உதயத்துல இருந்து அத்தமனம் வரையில் என் நிழல்லையே இருந்த வீரப்பன் நான் எப்படி கண்ணம்மா மறக்கிறது? அப்பா, நான் சோம பார்க்கணும். இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலான்னு சொல்லி அம்மா என்னை ஏமாத்திட்டே வருது. நீ என்னை கூட்டிட்டு போனா நான் வீட்டை விட்டா ஓடி போயிடுவேன். என்ன அன்புடா உனக்கு. ஆமாங்க, வாங்களேன் போய் பார்த்துட்டு தான் வரலாம். சோமு, காயம் ஆறி போயிடுடா. அதுக்காக இப்படி வருஷப்படலாமா? வந்து சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேண்டாம். என் காலை 2 நாளா ஒண்ணுமே சாப்பிடல. எனக்கு மட்டும் சாப்பாடு இருக்கு. ஒண்ணும் வேண்டாம் போ. அடே அப்பா, அம்மா, சிவபெருமான் கூட தன் காளையை பத்தி இவ்வளவு கவலைப்பட மாட்டார் போல் இருக்குது. உன் கண்ணு சாமி செய்வான். அம்மா, பெரியப்பா, சோக்கியமா இருக்கீங்களா பெரியப்பா? டேய் தர, என்ன மறந்துட்டியாடா? இல்லடா, நான் உன்னை மறப்பேனா? சோமு, நீ கட்டி விடணும்னா ரொம்ப பிரியமா சாப்பிடு. இந்தா, அப்படியா புரியா? இந்தாடா, நீ நட்டுடா. சிவசாமி,